This is sixth unit trigonometry introduction part. But trigonometry அப்படின்னா என்ன அப்படின்னா trigono அப்படின்னா triangle, metry அப்படின்னா measurement. ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்கும், 3 சைட்ஸ் இருக்கும். ஸோ 3 சைட்ஸு இதனோட லென்த் வந்து ஏ, இதனோட லென்த் பி, தென் இதனோட லென்த்து சின்னு வச்சுருக்கோம். ஓகே, சைட்ஸ் 3 சைட்ஸ் இருக்குது, ஆங்கிள்ஸ் அதே மாதிரி 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிளில் இந்த 6 பார்ட்ஸு, ஓகே, 3 சைட்ஸ் இருக்குது, 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. இதை வந்து எப்படிவெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கறதா இந்த ட்ரிக்னாமெட்ரியில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆனால் ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒன்லி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட இது மட்டும்தான் ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே 6 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த 90 டிகிரி இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த தீட்டா எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு வந்து ஆப்போசிட் சைடு. ஓகே, ஸோ அதுக்கு அட்ஜசன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது, மேத்தமெட்டிக்கல் வேர்டு அது. ஆப்போசிட் சைடு அதுக்கு நியரஸ்ட் பக்கத்தில் இருக்கிறது வந்து அட்ஜசன்ட் சைடு. இந்த டேப்பராக இருக்கிறது வந்து ஹைபாட்டன்யூஸ். எப்பவுமே அதர் 2 சைட்ஸ், இந்த 2 சைடை விட ஹைபாட்டன்யூஸ் தான் கிரேட்டர் சைடாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த சைட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம இந்த தீட்டா எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டா, இது மூணும். நெக்ஸ்ட் இதனோட ரெசிப்ரோக்கல், சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் வந்து கொசீக்கன் தீட்டா, காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா, டான் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் வந்து காட் தீட்டா. ஓகே, எஸ்னா சி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் தீட்டானா கொசீக்கன் தீட்டா. இப்போ சைடை பேஸ் பண்ணி எப்படி சைன் தீட்டாவை எழுதலாம்? சைன் தீட்டானா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ், ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். tan தீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ tan தீட்டாவை இன்னொரு டைப்லேயும் சொல்லலாம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. நமக்கு சைன் தீட்டா வேணும்னா இந்த மாதிரி எழுதலாம், சைடு வேணும்னா இந்த மாதிரி எழுதலாம். அதாவது சைன் பை காஸ் அப்படிங்கும்போது இந்த ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ் வரும். டினாமினேட்டர் இருக்கிற அந்த ஹைபாட்டன்யூஸ் கேன்சல் ஆயிரும், அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வந்துடும். ஸோ கொசீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா, தென் சீக்கன் தீட்டா 1 பை காஸ் தீட்டா. கொசீக்கனுங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல், சீக்கனுங்கிறது காஸோட ரெசிப்ரோக்கல், காட் தீட்டாங்கிறது டேனோட ரெசிப்ரோக்கல். ஸோ காட் தீட்டாவை தீட்டாவில் எப்படி சொல்லலாம்னா காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டான்னு சொல்லலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பாருங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இங்கே சைன் ஆஃப், இதெல்லாம் லாஸ்ட் இயரே படிச்சிருக்கோம். சைன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. காஸ் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் சைன் தீட்டா. டேன் ஆஃப் 90 டிகிரி மைனஸ் தீட்டா இஸ் காட் தீட்டா. கொசீக்கண்ட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் சீக்கண்ட் தீட்டா. சீக்கண்ட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் கொசீக்கண்ட் தீட்டா. காட் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா இஸ் டான் தீட்டா. 9th ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க, 10th ஸ்டூடெண்ட்ஸ் 9th படிச்சிருப்பீங்க. Table of trigonometric ratios. இந்த 6 trigonometric இந்த sin, cos, tan, cosecant, secant, cotோட trigonometric ratios வந்து எப்படி எழுதலாம் இந்த 5 டிகிரிஸ்க்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த டேபிள்ஸில். ஓகே, ஸோ இப்போ 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, 90 டிகிரி. இதில் நம்ம எப்படி இதை ஈஸியாக மெமரியில் வச்சுக்கிறதுனா ஃபஸ்ட்டு இங்கே 0லேருந்து 1 வரைக்கும் போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து 0க்கு அடுத்தது குவார்ட்டர், கால், அப்புறம் ஹாஃபு, அப்புறம் 3/4. ஓகே, குவார்ட்டர், ஹாஃபு, 3/4, 1 இப்படி வச்சுட்டு இப்போ இந்த 0 டிகிரி நான் ஃபஸ்ட்டு சைன் தீட்டாவை எழுதிட்டிங்கன்னா எல்லாமே ஈஸியாக வந்துடும். சைன் தீட்டா எப்படி எழுதுறதுனா இப்போ மேலே எழுதியிருக்கீங்களே, இது வந்து உங்களோட ஈஸி வே ஆஃப் ஸ்டடிங்க்கு நான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இதுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ 0க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்? 0 தான் வரும். அப்போ இதுக்கு ரூட் எடுங்க, 1/4க்கு ரூட் எடுங்க, 1க்கு ரூட் எடுத்தா 1, 4க்கு ரூட் எடுத்தா 2. இங்கே 1/2க்கு ரூட் எடுத்தா 1க்கு ரூட் எடுத்தா 1 வரும், 2க்கு ரூட் எடுத்தா √2 வரும். இங்கே 3க்கு ரூட் எடுத்தா √3 வரும், 4க்கு ரூட் எடுத்தா 2 வரும். ஓகே, 1க்கு ரூட் எடுத்தா 1. இப்போ காஸ் தீட்டானா என்ன பண்ணணும்னா இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. இங்கே 1 இங்கே வந்துடும், √3/2, தென் 1/√2,
இங்கே 1/2 தென் 0. இப்போ tan theta எப்படி எழுதுறதுனா sin by cos, இது by இது. ஸோ 0/1 is 0. Then இந்த 1/2 divided by √3/2, இந்த denominatorல இருக்கிற 2 cancel ஆயிரும், அப்போ 1/√3. ஓகே, இங்கே 1/√2 divided by 1/√2 ரெண்டுமே cancel ஆயிரும் 1. ஸோ இங்கே √3/2 1/2 denominatorல இருக்கிறது cancel ஆயிரும், ஸோ √3. 1/0, any number by 0. So 1/0 denominatorல 0 வந்துச்சுன்னா அது not defined, undefined, infinity சொல்றது. ஓகே, infinity அப்படின்னு சொல்றது, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அந்த வேல்யூவை அப்படின்னு சொல்றது. தென் சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிகண்ட், சைனோட ரெசிப்ரோக்கல் எஸ்னா சில ஸ்டார்ட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க, கொசிகண்ட். ஸோ அப்போ ரெசிப்ரோக்கல்னா என்ன பண்ணணும், 1 this values. ஸோ 1/0, 1/0 என்னன்னு சொன்னால் undefined. 1 அப்போ இதை தலையில எழுதணும். ஸோ தலையில எழுதுனா 2 மேலே போயிடும். ஸோ 2/1 is 2 தான். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க, ஸோ √2. இதை ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க, 2/√3. இது ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க 1. சீக்கண்ட் தீட்டா, சீக்கண்ட் தீட்டானா காசோட ரெசிப்ரோக்கல், இது தலையில எழுதுங்க 1 தான். இது ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க 2/√3. இது ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க √2. இது ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க 2. இது 1/0 is undefined. cot வந்து tan-ஓட reciprocal. So 1/0 undefined. இது reciprocal பண்ணுங்க √3. இது reciprocal பண்ணுங்க 1. இது reciprocal பண்ணுங்க 1/√3. Then இங்க வந்து undefined, 1 undefined. அப்படின்னா என்ன, 1/infinity அர்த்தம். ஸோ இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன, 1/1/0. இது மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், 1 into 0/1. ஸோ 1 zeros are 0. 0 by any number is 0. அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு இந்த டேபிளை வந்து நீங்கள் படிச்சிடணும். படித்தாதான் நம்ம இந்த ட்ரிக்னாமெட்ரியில் எல்லா சம்மும் போட முடியும். ஓகே, தேங்க்யூ.